வைராக்கியம் மற்றும் குரோதங்கள் அற்ற அரசியல் பயணமே தனது எதிர்பார்ப்பு என தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய தெரிவித்தார். மாத்தறையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே இவர் இதனை தெரிவித்தார். தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரியவை வரவேற்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாத்தறை பிரதான தபால் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தபால் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென் மாகாண சபை தேர்தல் அண்மித்துள்ளது. பொதுமக்களுக்கு பல்வேறு விடயங்களை கூறும் காலமே இது. இந்த விருப்பு வாக்கு முறைமை காரணமாக எனது தொகுதியிலும் பலர் தலையீடுகளை மேற்கொள்ள முயற்சிப்பார்கள். தற்போது இந்த நிலை பல இடங்களில் நடைபெறுகிறது. இது தொடர்பில் நான் கவலைப்பட போவதில்லை. வைராக்கியத்துடனும் குரோதத்துடனும் பார்க்கும் போது எந்த வகையிலேனும் வாக்குகளை பெற்றுக் கொள்பவர்களும் உள்ளார்கள். கிடைக்க வேண்டியிருந்தால் அது கிடைக்கும். ஆனால் சிலர் மேலதிகமாக ஆசைப்படுவார்கள். இவர்களுக்கு நான் ஒருபோதும் ஒத்துழைப்புகளை வழங்க மாட்டேன். அவர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொள்ளவும் நான் விரும்புவது இல்லை. வரவு செலவு திட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள பல வரிகள் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. மொத்த சில்லறை வர்த்தகம் மற்றும் இறக்குமதி பொருட்கள் மீதான பல வரிகள் நாளை முதல் அமல்படுத்தப்பட உள்ளன. 2014 ஆண்டு வரி திருத்தத்தில் விசேட வர்த்தக பொருள் வரி மற்றும் செஸ் வரி என்பவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன்படி சீனி, பருப்பு, டின்மீன் போன்ற பல பொருட்களின் விலைகள் அதிகரித்தன. இதேவேளை சூப்பர் மார்க்கெட்களில் இருந்து அறவிடப்படுகின்ற நிரப்பு எல்லை காலாண்டிற்கு 500 மில்லியன் ரூபாவிலிருந்து 250 மில்லியன் ரூபாய் வரை குறைக்கப்பட்டது. இதன் காரணமாக மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகர்களுக்கு அந்த வரியை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுவதாக கடந்த சில தினங்களாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்த வட் வரி தற்போது கிராமத்து கடைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொருட்களின் விலை அதிகரிக்கும். இதன் காரணமாக பேக்கரி உற்பத்திகளின் விலையும் அதிகரிக்கும். அதே போன்று சில மருந்து பொருட்களுக்கும் தேச நிர்மாண வரி நாளை முதல் அமுல்படுத்தப்படும். இதேவேளை விசேட வர்த்தக பொருள் வரியின் கீழ் வட் வரியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்த பல பொருட்களின் மீது இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் இறக்குமதி பெறுமதிக்கு ஏற்ப பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் கீழ் 3 மாதங்களுக்குள் 250 மில்லியன் ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய பொருட்களை இறக்குமதி செய்யும் போது 12% வரி செலுத்த வேண்டும். அரசாங்கம் இந்த முறை பட்ஜெட்டில் பிரச்சனைகள் இருக்கிறது. அது அவர்கள் போட்டிருக்க முறையில் நாங்கள் பார்க்கும்போது பல பிரச்சனைகள் வரதுக்கு இடம் இருக்கிறது. அதை நாங்கள் அரசாங்கத்திடம் எடுத்து கூறியுள்ளோம். அதற்கு அவர்கள் ஆவணை செய்வதாக, அதை யோசித்து ஒரு முடிவு சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையும் அந்த முடிவு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அது எங்களுக்கு கிடைக்கவில்லை. இது தொடர்பில் நிதி அமைச்சுடன் கலந்துரையாடி வருவதாகவும் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை இதுவரை தொலைபேசிக்காக அறவிடப்பட்ட 20% தொலைத்தொடர்பு வரி 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனைத்து வகையான பால்மா இறக்குமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களால் பேணப்பட்டு வருகின்ற களஞ்சிய சாலை அல்லது அதனை போன்ற இடமொன்று காணப்படுமாயின் நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பதிவு செய்வதை கட்டாயமாக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத களஞ்சிய சாலைகள் அல்லது அத்தகைய ஏதேனும் இடங்களில் பால்மா மற்றும் பால்மா பாக்கெட்டுகளை மொத்தமாக களஞ்சியப்படுத்தி வைத்திருக்க முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வதற்கு தாம் எந்தவொரு பரிந்துரையையும் முன்வைக்கவில்லை என தேசிய கல்வி ஆணைக்குழு தெரிவிக்கின்றது.
தற்போதுள்ள பரீட்சையின் மாணவர்களுக்கு உளரீதியில் பொருந்தும் வகையிலான சில மாற்றங்கள் தொடர்பான பரிந்துரைகளை தாம் முன்வைத்ததாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் லக்ஷ்மண் ஜெயதிலக குறிப்பிட்டார். இதற்கமைய 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் புலமை பரிசில் பரீட்சையை மற்றொரு பரீட்சையாக ஆகஸ்டில் அல்லது வருட இறுதியில் நடத்துமாறு பரிந்துரை செய்ததாக அவர் தெரிவித்தார். வருட இறுதியில் ஒரு மணித்தியாலத்திற்கு வினாத்தாள் தயார் செய்து மாணவர்களுக்கு வழங்குமாறும் தேசிய கல்வி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள கடினமான பரீட்சைகளுக்கு பதிலாக பொது விடயங்கள் மற்றும் சுற்றாடலுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து மாணவர்களிடையே காணப்படும் அறிவை மதிப்பிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பேராசிரியர் லக்ஷ்மண் ஜெயதிலக கூறினார். 2016 ஆண்டு அவ்வாறான மாற்றங்களுடன் புலமை பரிசிலை நடத்துவது தொடர்பில் மீண்டும் ஆராய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் கஷ்டமான மற்றும் நடுத்தர தரத்தில் உள்ள மாணவர்களின் திறமைக்கு அமைய பிரபல பாடசாலைகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலான புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வது தேசிய கல்வி ஆணைக்குழுவின் நிலைப்பாடு அல்லவெனவும் அவர் தெரிவிக்கின்றார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் 7765 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இவற்றில் அதிகளவிலான முறைப்பாடுகள் போலீசார் தொடர்பில் பதிவாகியுள்ளதாக ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார். அத்துடன் கல்வி அமைச்சு மற்றும் அரசு நிறுவனங்கள் குறித்தும் அதிகளவிலான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். மனித உரிமைகள் மீறப்படுகின்றமை தொடர்பில் 1996 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக பொதுமக்களுக்கு முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எனவும் ஆணையாளர் சுட்டிக்காட்டுகின்றார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கு மனித உரிமை மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எனவும் அதற்கான தீர்வுகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார். இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் விளங்குகின்றது. மழை வீழ்ச்சியின்மையால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பயிர் நிலங்கள் தொடர்ச்சியாக பாதிப்படைந்து வருகின்றன. மழையை நம்பி விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் கடந்த சில தினங்களாக தொடர் வறட்சியின் காரணமாக தற்போது செய்வதறியாத நிலையில் உள்ளனர். யுத்தத்தில் அனைத்தினையும் இழந்து விவசாயத்தை மாத்திரம் ஜீவனோபாயமாக கொண்டு தமது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தும் விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. வடபகுதியில் இருபோகங்களாக நெற்பயிற்சியை மேற்கொள்ளும் பகுதிகளாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்கள் விளங்குகின்றன. நெற்செய்கையோடு மரக்கறி பயிற்சியும் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போது பயிரிடப்பட்ட பெரும்போக நெற்செய்கை பாரிய பாதிப்புக்குள்ளாகியதுடன் நீர்நிலைகளிலும் நீரின் மட்டம் வெகுவாக குறைவடைந்துள்ளமையால் மரக்கறி பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கடன்பட்ட விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் தமது கடனை அடைக்க வழி தெரியாது திண்டாடுகின்றனர். மழை இல்லை, ஞாபக பயிர் கொடி விளாத்தையும் செய்து கத்தரியிலேருந்து வண்டியிலேருந்து இந்த பைத்தியிலேருந்து சாலம் வச்சு எல்லாம் செய்தது. மழை இல்லை, கிணறு இல்லை. எங்களுக்கு முதல் பிரச்சனை கிணறு இல்லாமலுக்கு மழையை நம்பி தான் செய்தது. பொது கிணறு தான் பாவிக்கிறாங்க, அது குடி தண்ணிக்கு தான் பாவிக்கிறோம். அதுலேயும் தண்ணி பெரிய தட்டுப்பாடாக இருக்குது குடி தண்ணிக்கு. பெருமளவு பணத்தினை முதலீடாக மாற்றி விவசாயம் செய்யும் விவசாயிகள் இம்முறை பாரிய நட்டத்தினை எதிர்நோக்கியுள்ளனர். தமிழ் தேசிய இனம் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியல் தீர்விலோ அல்லது மனித உரிமைகள் விடயங்களிலோ கணிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எதனையும் அடையாமல் 2013 ஆண்டு முடிவுக்கு வருவதாக வடமாகாண சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் தெரிவிக்கின்றார். 2014 ஆண்டு மலரவுள்ள நிலையில் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் வடமாகாண சபையின் தவிசாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக அமையாது என கருதப்படும் மாகாண சபை முறைமை வடமாகாணத்தில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அரசியல் தீர்வு நோக்கிய நகர்வின் ஜனநாயக தளமாக கொண்டு செயற்படும் எண்ணக்கரு வலுப்பெற்று வருவதாக CVK சிவஞானம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஆண்டாக 2014 ஆண்டு பிறக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புது வருடத்தில் மக்கள் தமது சொந்த காணிகளில் மீளக்குடியேறவும் பெண் தலைமைத்துவத்தை கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கும் சிறுவர்கள் மற்றும் மாற்று வலுவுடையோருக்கும் அவரவர்களின் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் வடமாகாண சபையின் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முயற்சிகளுக்காக வடமாகாண சபை சார்ந்த அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அதிகாரிகள், சகல பொது நிறுவனங்கள் சார்ந்தவர்கள் என அனைவரும் தம்முடன் இணைந்து செயற்பட வேண்டும் என CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழுள்ள மேலும் 3 உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டம் இன்று 2வது தடவையாகவும் தோல்வி கண்டுள்ளது.
ஜாய்ல நகரசபையின் 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று இரண்டாவது தடவையாக தோல்வியடைந்தது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 2 வாக்குகள் கிடைக்கப்பெற்றதுடன் எதிராக 7 வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆளும் கட்சி 4 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். இதேவேளை ஹிங்குராங்கோட பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இன்று மீண்டும் தோல்வியடைந்தது. அறிவிக்காது தலைவர் சபைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் 2 மணித்தியாலம் வரை சபை நடவடிக்கைகள் செயலிழந்து காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பின்னர் வடமத்திய மாகாண நிர்வாக ஆணையாளரின் பிரதிநிதி ஒருவரும் ஹிங்குராங்கோட பிரதேச சபையின் செயலாளரும் சபைக்கு வரவழைக்கப்பட்டனர். இதன் பின்னர் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 3 வாக்குகளும் எதிராக 6 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதேவேளை தலைவர் தற்போது ஹிங்குராங்கோட மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தலைவரை தவிர ஏனைய 11 உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தமையினால் புலத் சிங்கள பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் இன்று தோல்வியடைந்தது. உயிரியல் பல்வகைத்துவத்தின் விசேடமான அதிகூடிய சரணாலயத்தில் ஒரு பகுதி அழிக்கப்பட்டு வருவதாக சூழலியலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலதிக செய்திகளை எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டில் எதிர்பாருங்கள். சச்சித்திர சேனாநாயக்க அகமட் ஷேஷாட், பிலாவல் பஹாட்டி ஆகியோர் இன்றைய தினம் டெஸ்ட் கிரிக்கெட் அறிமுகம் பெற்றனர். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்று ஆரம்பமான முதலாவது டெஸ்ட் போட்டியின் ஊடாக இவர்களுக்கு இந்த வாய்ப்பு உதயமானது. அபுதாபியில் நடைபெறும் இந்த போட்டியில் லஹிரு தீர்மானம் மற்றும் நுவான் குலசேகர ஆகியோருக்கு பதிலாக ஷமிந்த இரங்கவும் பிரசன்ன ஜெயவர்தனவும் இலங்கை அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து விடைபெற்ற திலகரத்ன டில்ஷானுக்கு பதிலாக கௌஷால் சில்வா இலங்கை அணியில் இடம் பிடித்துள்ளார். குமார் சங்கக்கார, பிரசன்ன ஜெயவர்தன, தினேஷ் சந்திமால் மற்றும் கௌஷால் சில்வா ஆகிய 4 விக்கெட் காப்பாளர்கள் இலங்கை அணி சார்பில் இந்த போட்டியில் விளையாடுவதும் சிறப்பம்சமாகும். போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இலங்கை 82 ஓட்டங்களுக்கு முதல் 5 விக்கெட்டுகளை இழந்தது. அணித்தலைவருக்கு உரித்தான பாணியில் துடுப்படுத்தாடிய ஆஞ்சலோ மேத்யூஸ் 91 ஓட்டங்களை பெற்று இலங்கை அணி 200 ஓட்டங்களை எட்ட வழிவகுத்தார். பந்து வீச்சில் ஜுனைத் கான் 5 விக்கெட்டுகளையும் அறிமுக வீரரான பிலாவல் பஹாட்டி 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த பாகிஸ்தான் 1 விக்கெட் இழப்புக்கு 46 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. குரம் மன்சூர் 21 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க, அகமட் ஷேஷாட் 25 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காதிருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.